தூத்துக்குடி தெற்கு காவல் நிலையத்துல வந்து அவர் வந்து கைது ஆகாம இருந்தாரு. இந்த குற்றவாளி, குற்றம் செய்த நபர். அந்த குற்றம் செய்த நபர் பேர் வந்துட்டு மரியா ஆண்டனி ஆக்னல். அவருக்கு வந்துட்டு ஏற்கனவே பாத்தீங்கன்னா சுமார் ஒரு 30 வழக்குகள் இருக்கு. அதுல 2 கொலை வழக்குகள் இருக்கு. அதாவது ரொம்ப ஒரு மாதிரியான டேஞ்சரஸான கிரிமினல். அவரை பிடிக்கிறதுக்காக வந்துட்டு ஏப்ரல் 12 வந்துட்டு இந்த குற்ற சம்பவம்ல ஈடுபட்டிருந்தாரு. அதை பிடிக்கிறதுக்கு வந்துட்டு டவுன் டிஎஸ்பி அவர் வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் ப்ரொசீடிங் போட்டு திரு எஸ்ஐ ராஜபிரபு அவரை வந்துட்டு இதுக்காகவே அவருடைய குழு வந்துட்டு நாமினேட் பண்ணி அவரை பிடிக்க போறாரு. திரு எஸ்ஐ ராஜபிரபு பிடிக்க போகும்போது கனியாளன் புதூர் கிராமத்துல திருச்செந்தூர் தாலுக் பிஎஸ் லிமிட்ல வந்துட்டு அவருடைய வீட்டில் அவர் இருக்காரு. எல்லா சட்டத்துல கொடுத்த அதிகாரத்துக்கு உட்பட்டு அதுல என்ன ஃபோர்ஸ் யூஸ் பண்ண முடியுமோ தன்னுடைய உயிரை பாதுகாக்கிறதுக்காக அவர் வந்துட்டு திரு எஸ் ஏ ராஜபிரபு வந்துட்டு ஃபயர் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்துட்டு கைது இந்த மாதிரி பிடிக்க வந்திருக்கும் அந்த வழக்குக்காக சரண்டர் ஆகின்ற மாதிரி கேட்ட வரைக்கும் சொல்றாரு. சொல்லும் போது அவர்கிட்ட இருந்த ஒரு கண்ட்ரி மேடு வெப்பனை வச்சு அவர் எஸ்ஐ நோக்கி ஃபயர் பண்றாரு. எஸ்ஐக்கு அதுல காயம் ஏற்பட்டிருக்கு. எஸ்ஐயோட கண்டிஷன் இப்போ நல்லா தான் இருக்கு, இம்ப்ரூவ் ஆயிடுவாரு, சீக்கிரமா குணமடைஞ்சிருவாரு. தன்னுடைய உயிரையும் வந்துட்டு பணயம் வச்சுட்டு தன்னுடைய போலீஸ் கடமையா திரு எஸ்ஐ ராஜபிரபு வந்துட்டு பண்ணியிருக்காரு. அதுல அது ஏற்கனவே சொன்ன மாதிரி சட்டத்துல கொடுத்த அதிகாரத்துக்கு உட்பட்டு சட்டத்துல வந்து நீங்க பாத்தீங்கன்னா பிஎன்எஸ்ல வந்து 35 செக்ஷன் 35 38 வரை பாத்தீங்க அப்படின்னா ரைட் டு பிரைவேட் டிஃபென்ஸ் வாங்க. நம்மளை பாதுகாக்கிறதுக்கான அதிகாரம் வந்துட்டு எல்லா நபர்களுக்கும் இருக்கு. அதுல காவல்துறை அதிகாரி அவர் இந்த கடமையை பண்ணும் போது ஒரு ரவுண்ட் ஃபயர் பண்ணியிருக்காரு. வேற ஏதாவது கேள்வி? அதான் நாடு துப்பாக்கியை வச்சு அவர் எஸ்ஐயை நோக்கி ஃபயர் பண்றாரு. அதுக்கு பதிலுக்காக தன்னை தற்காத்துக்காக தான் வந்து திருப்பி ஃபயர் பண்றாங்க. அதுல அவருக்கு ஒரு காயமும் பட்டிருக்கு. அவர் ஒரு கத்தி வேற வச்சு தாக்க வந்தாலும் அங்க ஒரு சின்ன ஒரு கமோஷன் நடந்திருக்கு. ஆனா எக்ஸாக்ட் நடந்த டீடைல் அதை நான் திருப்பி ரீக்ரியேட் பண்ணி சொல்ல முடியாது. அவர் எஸ்ஐட்ட கேட்டதை வச்சும் நான் சொல்றோம். இப்போ இதுல முக்கியமா நீங்க பாத்தீங்கன்னா சம்பவம் நடந்தோடனே எஸ்ஐ உடனே கண்ட்ரோலுக்கும் ஃபோன் பண்ணிட்டு அவருக்கு அவ்வளோ 30 வழக்குகள் செஞ்ச குற்றம் புரிந்த நபரா இருந்தாலும் அவருக்கு மனித உரிமை இருக்கு. அவருடைய உயிரை நம்ம காப்பாத்துறதுக்கு சீக்கிரமா அவரே 108 கால் பண்ணிட்டு சீக்கிரமா திருச்செந்தூர் டிஎஸ்ல அட்மிட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் முதலுதவி எல்லாமே கொடுத்துட்டு நம்ம எவ்வளவு ஃபாஸ்டா வந்துட்டு அந்த குற்றம் செய்த நபரையும் வந்துட்டு தூத்துக்குடி அரசு மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக டிரான்ஸ்ஃபரும் பண்ணியாச்சு. உடல்நிலை நல்லா தான் இருக்கு. கொஞ்சம் அவருக்கு ரெஸ்ட் தேவை. ப்ளீஸ் அவர் மட்டும் கொஞ்சம் அது விசாரணை போயிட்டு இருக்கு. நான் விசாரணை பண்ணக்கப்புறம் டீடைல்ல நம்ம சொல்லிடுறோம். அவர் கூட 3 பேர் போனாங்க. அந்த டீடைல் ஷேர் பண்ணுறோம். காவலர் ஒருத்தர் எஸ்ஐக்கு மட்டும் தான் காரணம். 8 கோடி கஞ்சா நம்ம அடிச்சு கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி